Hi, welcome to Smart Learn Tuition. So this is question number 1. In the video நம்ம question number 1 in exercise 5.2 பார்க்கலாம். So question number 1 பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த exercise ஓட பேசிக்ஸ்லாம் நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? So இந்த exercise ஃபுல்லாவே வந்து நம்ம ஸ்லோப் பத்தி டீல் பண்ணுவோம். ஒரு லைன் கொடுப்பாங்க, லைனோட ஸ்லோப் நம்மள கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? So இப்படி ஒரு லைன் இருக்கு. இந்த லைனோட ஸ்லோப் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸ்லோப் இதுக்கு வந்து நம்ம ஸ்லோப் m ன்னு வெச்சுப்பாங்க. ஸ்லோப்புக்கு என்ன வேரியபிள் செட் பண்ணுவாங்கன்னா m என்ற ஆல்பபெட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணலாம்னா ரெண்டு டெக்னிக் இருக்குது, ரெண்டு மூணு டெக்னிக்ஸ் இருக்குது. இந்த எக்ஸசைஸில் ரெண்டு டெக்னிக் பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பேசிக்காக இப்போ இதை வந்து லைன் L1 வச்சுப்போம். இந்த லைனோட ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட் கொடுத்துக்கணும். இப்படி ரெண்டு பாயிண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து x1 y1 கமா இது வந்து x2 y2. ஸோ ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தா ஸ்லோப் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் ஃபார்முலா வந்து ஸ்லோப் ஈக்குவல்ஸ் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. ஸோ ரெண்டு பாயிண்ட் இந்த லைனுக்கு இந்த பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் எங்கேயாவது ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்லோப் mன்னு வச்சுக்கோங்க. ஸ்லோப் m ஈக்குவல்ஸ் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இது இல்லாமல் சப்போஸ் உங்களுக்கு பாயிண்ட்டை கொடுக்கல, இந்த ரெண்டு பாயிண்ட்டை கொடுக்கல, அந்த டைமில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலான்னா ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இப்போ இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு ஆங்கிள், இந்த லைனோட ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஸ்லோப் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அந்த டைமில் ஸ்லோப் ஃபார்முலா வந்து ஸ்லோப் ஈக்குவல்ஸ் டு tan தீட்டா. ஸோ ஸ்லோப்புக்கு ஒரு மூணு டெக்னிக் இருக்குது ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. மூணாவது டெக்னிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கும்போது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு டெக்னிக் இம்பார்ட்டன்ட் டெக்னிக் எப்படின்னா, ஒரு லைனில் ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்னிக். இல்லை உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்னா நம்ம ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் m ஈக்குவல்ஸ் டு tan 30. ஓகேவா? tan 30யோட வேல்யூ நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி டேபிளில் பார்த்து நீங்கள் போட்டலாம். இந்த ஆங்கிள் இந்த ஸோ டூ டெக்னிக்ஸ். ஆங்கிள் கொடுத்தா உங்களுக்கு ஸ்லோப் ஃபார்மில் tan தீட்டா, இல்லை ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இது பேசிக் கான்செப்ட். ஓகேவா? ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது பேசிக் கான்செப்ட். ஸோ ஆங்கிள் கொடுத்தா tan தீட்டா வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ரெண்டு பாயிண்ட் இருந்தால் இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் பேரலல் லைன்ஸ் எப்படி இருக்கும். இப்போ இந்த லைனோட ஸ்லோப் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். L1ஓட ஸ்லோப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, அதாவது நம்ம m1 வச்சுக்கலாம். இப்போ L2ஓட ஸ்லோப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணலான்னா, ஸோ m1ஓட ஸ்லோப்பும் m2ஓட ஸ்லோப்பும் வந்து சேமாக இருக்கும். எப்போ பேரலல் லைன்ஸுக்கு நீங்கள் இந்த கொஷனில் வந்து இந்த லைனோட ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் 5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லைனோட ஸ்லோப்பும் 5 தான். ஓகேவா? ஸோ பேரலல் லைன்ஸுக்கு m1 ஈக்குவல்ஸ் டு m2, அதாவது ஸ்லோப் ஆஃப் லைன் 1 ஈக்குவல்ஸ் டு ஸ்லோப் ஆஃப் லைன் 2. இது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை வச்சு நிறைய சம்ஸ் போடுவோம். ஸோ பேரலல் லைன்ஸோட ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கும், சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பர்பண்டிகுலர் லைன்ஸ். ஒரு லைன் இப்படி இருக்குது, இன்னொரு லைன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. 90 டிகிரியில் இருக்கணும். இந்த மாதிரி 90 டிகிரியில் இருந்தால் கொஷனில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. m1 இருக்குது உங்களுக்குன்னு வச்சுக்கோம். உங்களுக்கு இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், இது m2ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணோம், கொஷனில் L1ஓட ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க, நீ இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்னா ஃபார்முலா இருக்குது m1 இன்ட்டு m2 ஈக்குவல்ஸ் டு -1 அப்படின்னு போடணும். ஓகேவா? இப்படி போட்டால் இந்த m2வும் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். சப்போஸ் எக்ஸாம்பிள் m1 வந்து 5ன்னு வச்சுக்கலாமா? சேம் எக்ஸாம்பிள் m1ஓட ஸ்லோப் வந்து 5ன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ 5 இன்ட்டு m2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த லைனோட ஸ்லோப் பர்பண்டிகுலர் லைன்ஸ் m2 ஈக்குவல்ஸ் டு -1. அப்போ m2 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டா ஈக்குவல்ஸ் டு -1 பை 5 ஆகிடும். ஸோ m2 ஈக்குவல்ஸ் டு -1 பை 5. ஸோ பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் என்ன பண்ணணும் நம்ம? ஸோ இப்படி ஒரு லைன் இருக்குது. 1 மினிட். ஸோ உங்களுக்கு இப்படி ஒரு லைன் இருக்குன்னா இந்த லைனோட ஸ்லோப் தெரிஞ்சால் இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இல்லை இந்த லைனோட ஸ்லோப் தெரிஞ்சால் இந்த லைனோட ஸ்லோப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா m1 இன்ட்டு m2 ஈக்குவல்ஸ் டு -1 இந்த ஃபார்முலா போட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி m2 வேணால் m1 அந்த பக்கம் வேல்யூ கொண்டு போச்சுன்னா உங்களுக்கு m2 கண்டுபிடிச்சிடலாம். இதோட உங்களுக்கு ஈஸி டெக்னிக் எப்படின்னா, சப்போஸ் இதோட ஸ்லோப் வந்து 6ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ L2ஓட ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா இப்போ m1 வந்து m1 ஈக்குவல்ஸ் டு 6னா அப்போ m2 என்ன பண்ணணும்னா இதோட உல்ட்டா எழுதிக்கணும். 6ஓட உல்ட்டா 1/6ன்னு போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே +6னா இங்கே மைனஸ் சைன் போட்டுடணும். ஓகேவா? இது சிம்பிள் கான்செப்ட்.
ஸோ ரெண்டு லைன் பர்பண்டிகுலர் இருக்கும்போது இந்த லைனோட ஸ்லோப் தெரிஞ்சதுன்னா M2 ஸ்லோப் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வேல்யூ உல்ட்டா பண்ணி போட்டுக்கோங்க, 1/6ன்னு போட்டுக்கோங்க. சப்போஸ் இங்கே +6 இருந்தால் இங்கே மைனஸ்ன்னு போட்டுக்கோங்க, இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே +ன்னு போட்டுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, இப்போ M1 ஸ்லோப் வந்து -3/5ன்னு வச்சுக்கோங்க. அப்போ M2 ஸ்லோப் வந்து 5/3, அது ரிவர்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே மைனஸ் இருந்தால் அதையும் சைன் சேஞ்ச் பண்ணி +ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, நீ ப்ளஸ் போடணும் அவசியம் கிடையாது, வெறும் 5/3ன்னு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் இந்த ஃபார்முலா கன்ஃபார்மாக எழுதி ஆகணும். நீங்கள் இந்த டெக்னிக் போட்டாலும் சரி, ஃபார்முலா வந்து M1 × M2 = -1 நீங்கள் போடுங்க, ஃபார்முலாக்கு மார்க் போட்டுருவாங்க. ஓகேவா, ஸோ பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் நீங்கள் எப்படி போடுவீங்க, ஒன்று கண்டுபிடிச்சா இந்த லைனோட ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிடலாம். பேரலல் லைன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஸ்லோப்பு தான் இந்த லைனுக்கும், ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்கும் பேரலல் லைன்னா. ஓகேவா, ஸோ பேரலல் லைன்னா ஸ்லோப்ஸ் வில் பி ஈக்குவல். பர்பண்டிகுலர் லைன்ஸ்னால் ஸ்லோப் எப்படி இருக்கும், உல்ட்டாவாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சைனையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சு, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், M1 × M2 = -1, இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரி, இந்த ஃபார்முலா போட்டு உங்களுக்கு M2 கண்டுபிடிக்க தெரியல, என்ன பண்ணுங்கள், M1 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த M2 வந்து அப்படியே உல்ட்டா பண்ணிக்கோங்க, ரிவர்ஸ் பண்ணிவிட்டு சைனையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்னொரு லைனோட ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இதில் நம்ம பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இதில் அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் லைன் whose inclination with positive direction of x axis is 90 degree? ஸோ உங்களுக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பாயிண்ட் கொடுத்தா எந்த ஃபார்மில் யூஸ் பண்ண சொன்னேன், ரெண்டு பாயிண்ட் கொடுத்தா, இந்த பாயிண்ட் கொடுத்தா நீங்கள் y2 - y1 / x2 - x1 யூஸ் பண்ணலாம். ஆங்கிள் 30 டிகிரி இப்படி கொடுத்தா நம்ம என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணோம், tan θன்னு யூஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இங்கே வாங்க. ஸோ தீட்டா வந்து 90 டிகிரி, அப்போ ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கலாம், tan θ, tan 90. tan 90யோட வேல்யூ இந்த டேபிளில் பாருங்கள், ட்ரிக்னாமெட்ரிக் டேபிள் நீங்கள் எல்லாம் மக்கப் பண்ணி ஆகணும். tan 90 டிகிரி இங்கே பாருங்கள், அன்டிஃபைன்ட், நாட் டிஃபைன்ட் நம்ம எழுதிக்கலாம். tan 90 இஸ் நாட் டிஃபைன்ட். நெக்ஸ்ட் 0 டிகிரி. ஸோ θ = 0 டிகிரி, ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க, tan θ, tan 0வோட வேல்யூ 0 தான். ஓகேவா, ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 அப்படியே பார்த்துடலாம். So question number 2, what is the inclination of line whose slope is, உங்களுக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க கொஷனில், நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த சம் வந்து ஃபஸ்ட்டு சம்முக்கு அப்படியே உல்ட்டா, உங்களுக்கு ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, ஆங்கிள் θ கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஆன்சர் இஸ் 0, tan θ வந்து 0. tan θல எங்கே 0 வருது பாருங்கள், tan θல 0 வருதா. ஸோ 0க்கு என்ன ஆங்கிள், 0 டிகிரி. ஸோ அப்போ θ = 0 டிகிரின்னு போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப்லாம் தேவை நமக்கு. ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்லோப் = 0னா tan θல 0 எங்கே வருதுன்னு பாருங்கள், 0 டிகிரியில் வருது. அப்போ therefore θ = 0 டிகிரின்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1, ஸ்லோப் = 1, tan θல 1 எங்கே வருது பாருங்கள், 45 டிகிரியில். ஸோ அப்போ θ = 45 டிகிரி. ஸோ ஃபஸ்ட்டு சம்முக்கு இந்த சம் வந்து உல்ட்டாவாக இருக்குது. ஃபஸ்ட்டு சம் வந்து θ ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்க. செகண்ட் சம்மில் வந்து ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கொஷின் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா, ஸ்லோப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்லோப்புக்கான ஆங்கிள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, 45 டிகிரி, இங்கே 0 டிகிரின்னு வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 1 and 2 in exercise 5.2. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ண கேட்கலாம். ஐ வில் ட்ரை டு ஆன்சர். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாய், வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்ன்.